அடுத்தபடியாக செங்கல்பட்டு மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்களை இரங்கல் செய்தி வழங்க அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவின் அன்பு பிள்ளையான ஆயர் ஜெரம்தாஸ் அவர்கள் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் நினைவு நாளான 24ஆம் தேதி மண்ணை விட்டு விண்ணகம் சென்றிருப்பது மிக பொருத்தமாய் அமைந்திருக்கிறது. நிச்சயமாக அன்னை மரியாள் தன்னுடைய அன்பு மகன் ஜெரம்தாஸ் அவர்களுக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசி அவருக்கு நிலைவாழ்வை பெற்றுத்தருவார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இனிமை, கனிவு, பரிவு என்கிற பண்புகளுக்கெல்லாம் இலக்கணமாக வாழ்ந்த ஒரு அழகான அற்புதமான மனிதர் நம்முடைய ஆயர் ஜெரம்தாஸ் அவர்கள். ஏழையரின் உள்ளத்தோடு ஏழைகளை அன்பு செய்த அவர் ஏழையாகவே வாழ்ந்தார் என்பதை அவருடைய வாழ்வில் நாம் கண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, ஏழையர்களிடம் அவர் தனிப்பட்ட பாசம் கொண்டு அதிலும் சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்களை தன்னால் ஆனவரை அரும்பாடுபட்டு உயர்த்திட வேண்டும் என்று அவர் பாடுபட்டார், தன் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டார் என அருட்தந்தை ஸ்டான் அவர்கள் மறையுரையிலே குறிப்பிட்டார்கள். அதோடு கூட இன்னும் ஒரு பண்பை நான் அவரிடம் கண்டேன். ஏழை எளியவர்கள் மட்டுமல்ல, ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள் இவரால் மிகவும் அன்பு செய்யப்பட்டவர்கள். இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். நம்முடைய அன்புக்குரிய ஆயர் ஜெரம்தாஸ் அவர்கள் ஆடம்பரம் இல்லாத, பகட்டு இல்லாத, டாம்பீகம் இல்லாத ஒரு அமைதியான பணிவாழ்வு வாழ்ந்து நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக சென்றிருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த காலத்தில், இன்றைய காலகட்டத்தில் விளம்பரங்களை தேடி செல்லுகிற மனிதர்கள் மத்தியில் எதையும் நாடாமல் தன்னை வெளி உலகிற்கு காட்டிக்கொள்ளாமல் கூட ஆண்டவர் பெயரை உயர்த்தியிருக்கிறார். ஏழை எளிய மக்களை வாழ வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான மாமனிதர் இன்று நம்மோடு இல்லை. தன்னை முழுமையாக தன் பணிக்கு அர்ப்பணித்தவர். ரோமையில் ஆத்லிமினா விசிட் சென்ற பொழுது மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது கூட ஒவ்வொரு நாளும் நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்விற்கும் தவறாமல் வந்து முழுமையாக கலந்து கொள்வார். அவருக்கு உறுதுணையாக ஆயர் சவுந்தரராஜ் அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது நான் அவரை அடிக்கடி கேட்பேன், உங்களால் முடியவில்லை, ஏன் நீங்கள் வந்து இதிலெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் ஓய்வெடுக்கலாம், யாரும் உங்களை கேட்கப் போவதில்லை என்று சொல்வேன்.
ஆனால் சிரித்த முகத்தோடு புன்முறுவலோடு எல்லா நிகழ்வுகளிலும் இறுதி வரை கலந்து கொள்வார். அன்புக்குரியவர்களே, இறைவன் தனக்கு கொடுத்த பணியை இறுதி வரை தன்னுடைய வலிகளை மறந்து, தன்னுடைய காயங்களை மறந்து பிரமாணிக்கமாக நிறைவேற்றியவர். தன்னை காயப்படுத்தி கொண்டு கூட அடுத்தவர்களை வாழ வைத்த ஒரு நல்ல மனிதர். அவர் இன்றைக்கு நம்மோடு இல்லை, ஆனால் இறைவனோடு இருக்கின்றார் என்று நாம் உறுதியாக நம்பலாம். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியரே, நீர் சிறியவற்றிலே நம்பிக்கைக்குரியவராய் இருந்ததால் உடைய தலைவரின் மகிழ்ச்சியிலே நீ பங்கு கொள் என்று நிச்சயமாக ஆண்டவர் இருகரம் விரித்து அவரை அரவணைத்துக் கொள்வார். அவருடைய நிலை வாழ்வில் அவருக்கும் பங்கு தருவார் என்பதில் ஐயமில்லை. தொடர்ந்து அவருக்காக மன்றாடுவோம். சலேசிய குடும்பத்திற்காக மன்றாடுவோம். அவர் இழந்து வாடுகின்ற அவருடைய உறவுகளுக்காகவும் மன்றாடுவோம்.